தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் சிலவற்றை இப்போது காண்போம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைய இன்றுடன் சேர்ந்து 3 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களும் முக்கிய நட்சத்திர பேச்சாளர்களும் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தருமபுரி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, திமுக கூட்டணி பதவிக்கானது அல்ல, மக்களின் உதவிக்கான கூட்டணி என்றார். மத்தியிலே மோடி ஆட்சி கிடையாது, மாநிலத்தில் எடப்பாடி ஆட்சி அதுக்கு ஒரு மாதத்துக்கு பிறகு கிடையாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது எங்களுடைய ஆசை அல்ல, மக்களுடைய எண்ணங்கள். அவ்வளவு தூரம் கொதித்து போயிருக்கிறார்கள் எல்லா மக்களும். நெல்லை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து ஆலங்குளத்தில் வாக்கு சேகரித்த நடிகர் சரத்குமார், திமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் கூறினார். ராகுல் காந்தி காவலாளி கிடையாது, திருடனார். எஸ், அவர் திருடனார். மக்கள் மனதை கவர்ந்த திருடனாக, மக்களுக்காக நலன் செய்ய வேண்டும் என்று உங்கள் உள்ளங்களை கவர்ந்து உங்கள் உழைப்பை திருடிவராக, உங்களுக்காக உழைக்க காத்துக் கொண்டிருக்கிறது தான் பாரத பிரதமர். அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு நியாயத்தை தான் சொல்லுவேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் மற்றும் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் காத்தவராயனை ஆதரித்து திமுக பொருளாளர் துரைமுருகன் வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சுப்பிரமணியபுரத்தில் சிவகங்கை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் எச் ராஜாவை ஆதரித்து புஷ்பவனம் குப்புசாமி பாட்டு பாடி வாக்கு சேகரித்தார். இதனிடையே திருவண்ணாமலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தை தமக்கு நினைவூட்டியதாக கூறினார். நான் அந்த பாதையிலே செல்ல விரும்பவில்லை, அதை ஊக்குவிக்கவும் இல்லை, அது அன்று முடிந்து விட்டது. பகத்சிங் தூக்கிலே போனான். இந்த 13 பேர் கொலைபாதகத்துக்கும் படுகொலைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதல் குற்றவாளி என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்த அரசு குற்றவாளி என்று குற்றம் சாட்டுகிறேன். அவர்களுக்கு நீதிமன்றம் தருகிற தண்டனைக்கு முன்னால் மக்கள் மன்றமே, தமிழகத்தின் மக்கள் மன்றமே, தமிழகத்தின் வாக்காள பெருமக்களே, நீங்கள் சவுக்கால் அடியுங்கள். சென்னை கொடுங்கையூரில் அமமுக வடசென்னை வேட்பாளர் சந்தான கிருஷ்ணன் மற்றும் பெரம்பூர் இடைத்தேர்தல் வேட்பாளர் வெற்றிவேல் ஆகியோர் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தென்பேரையூரில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது மாநிலங்களவைக்கு மிக குறைவான நாட்கள் சென்றவர் கனிமொழிதான் என்றார். சென்னைக்கு சென்றால் அங்கே 2G வழக்கை பற்றி ஊழலை பற்றி கேள்வி கேட்பார்கள். ஆனால் தூத்துக்குடி மக்களை ஏமாற்றலாம் என்று வந்தீர்கள். இந்த தூத்துக்குடி மக்கள் விவரம் அறிந்தவர்கள், தூத்துக்குடி மக்கள் புத்திசாலிகள். ஒரு ஊழல்வாதியை எந்த காலத்திலும் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த தேர்தல் வலியுறுத்தும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தமிழிசையை ஆதரித்து நடிகை விந்தியா பிரச்சாரம் செய்தார். சத்தியமான் காப்பாத்துவாருன்னு நினைச்சு மாடியில இருந்து குதிச்சு செத்து போறதும் ஒண்ணுதான். ராகுல் காந்தி பிரதமராகி இந்தியாவை காப்பாத்துவாருன்னு நினைச்சு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கனிமொழி வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் இடையே கும்பாடி கிராமத்தில் சிறுமி ஒருவரின் பிறந்த நாளை கேக் வெட்டியும் அவர் கொண்டாடினார். திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து இயக்குனர் ராஜமுருகன் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஏழை தாயின் மகன் சொல்லிக்கிட்டு தினமும் 30 லட்சம் ரூபாய்க்கு போட்டு போட்டுட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு தேவையா? அல்லது தொழிலாளர்களுக்காகவும் ஏழை எளியவர்களுக்காகவும் இந்த மண்ணிலிருந்தும் நிலத்திலிருந்தும் வரக்கூடிய முதலாளிகளுக்காகவும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய இடதுசாரி இயக்க தோழர்கள் தேவையா? அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. திருச்சி மாவட்டம் மரவனூரில் பேசிய தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன், பொங்கலுக்கு வந்த பணத்தை போல் வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பினார். அப்போது மக்கள் இல்லை என்று கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. 2000 ரூபாய் 2வது முறையா ஏறிச்சா? இன்னும் வரலையா? ஏறிச்சா? ஏறிச்சு. இவ்வளவும் செஞ்சிட்டாங்க, ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வராங்க. மக்களுடைய நலன்களை விரும்பி, மக்களுடைய நலன்களை தேடி சேவை செய்கின்ற அரசு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் மற்றும் திருப்போரூர் திமுக வேட்பாளரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தற்போது மோடியின் வீட்டு குப்பை தொட்டியில் உள்ளது என்றார்.
அனிதாங்கிற மாணவி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 7 குடும்பத்து பெண் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அனிதா இப்ப உயிரோடு இருந்தா டாக்டர். திருச்சி மக்களவை தொகுதியில் உள்ள ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் பேசிய விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன், கூட்டணி அமைத்ததன் நோக்கமே மக்களுக்கு நன்மை செய்வதுதான் என்றார். கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து கருங்கல் மாதாமலை பாதிரியார் டேவிட் தாமஸ் ரசூல் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். தனியார் கல்லூரி வளர்ச்சிக்காகத்தான் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தேர்தலில் போட்டியிடுவதாக புதுச்சேரி அண்ணா சாலை அருகில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளரான KP முனுசாமி தளி பகுதியில் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். பெரம்பலூர் மக்களவை தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து திரைப்பட நடிகர் வாகை சந்திரசேகர் வாக்கு சேகரித்தார்.